அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து 2 முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு, அதாவது குரூப் 2A தேர்வு வந்து கடந்த 28/1/2023 அன்று நடைபெற்றது. அன்றைக்கி வந்து எக்ஸாம் நடந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சதான். எழுத்துத் தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண் மற்றும் தரவரிசை விவரங்கள் என்ன வெளியிட்டாங்கன்னா 31/8/2023 அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கடந்த 8/1/2024 அன்றும், இரண்டாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு எப்போ நடந்ததுன்னா 3/5/2024. அடுத்து பார்த்திங்கன்னா மூன்றாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு 22/7/2024 அன்று 3 தடவை நடத்துனாங்க. இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ 4ஆம் கட்ட கலந்தாய்வுக்கு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்கலாம். இப்போ மேற்காணும் பதவிக்கு மீதமுள்ள ஒரு காலி பணியிடத்தை நிரப்பும் பொருட்டு 4ஆம் கட்ட மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு இதுக்கு எப்போ நடைபெறுதுன்னு பார்த்திங்கன்னா 23/8/2024 முற்பகல் அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எண் 3 தேர்வாணைய சாலை பிராட்பை பேருந்து நிலையம் மற்றும் கோட்டை ரயில் நிலையம் அருகில் சென்னை 6,03,000 உள்ள தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்படி 4ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண் மற்றும் ஒட்டுமொத்த தரவரிசை எண், இடஒதுக்கீட்டு விதி, காலிப்பணியிடங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட தற்காலிக தெரிவாளர்களின் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 4ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான நாள், நேரம் மற்றும் விவரங்கள் அடங்கிய அழைப்பு கடிதத்தினை விண்ணப்பதாரர்கள் தேர்வாணைய இணையதளமான டிஎன்பிசி வெப்சைட்டிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 4ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களுக்கு அதற்கான விவரம் SMS மற்றும் இமெயில் மூலம் மட்டுமே தெரிவிக்கப்படும். 4ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான அழைப்பானை தனியாக தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இதில் செலக்ட் ஆகிருந்தால் உங்களுக்கு SMS அல்லது மெயில் அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம் எழுதுறவங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்க அழைக்கப்பட்ட தேர்வர்கள் எழுத்துத் தேர்வில் அவரவர் பெற்ற மதிப்பெண், ஒட்டுமொத்த தரவரிசை, இடஒதுக்கீட்டு விதிகள், விண்ணப்பத்தில் அளித்துள்ள தகவல்கள் மற்றும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப பணி நியமனம் வழங்கப்படும். மேலும் 4ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படும் அனைவருக்கும் பணி நியமனம் வழங்கப்படும் என்பது உறுதியளிக்க இயலாது என தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி தேர்வர்கள் 4ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு பங்கேற்க தவறினால் அவர்களுக்கு மறு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி டிஎன்பிசியிலிருந்து முதல் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த அறிவிப்பை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16/8/2024 டேட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கீழ்காணும் தெரிவிற்கான எழுத்துத் தேர்வு வந்து நடத்தப்பட்டது. தேர்வர்கள் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் அத்தெரிவிற்கான அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட பிற விதிகளின் அடிப்படையில் நேர்முகத் தேர்வுக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பதிவெண் கொண்ட பட்டியல் தேர்வாணைய வலைதளம் டிஎன்பிசி வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. வரிசை எண், அடுத்து தெரிவின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளில் உள்ளடக்கிய பதவிகளுக்கான தேர்வு. இதில் மொத்தம் எவ்வளோ காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா 358. எழுத்துத் தேர்வு நடைபெற்ற நாள் எப்போன்னா 6/1/2024 முற்பகல் மற்றும் பிற்பகல். அடுத்து பார்த்திங்கன்னா 7/1/2024 முற்பகல் மற்றும் பிற்பகல். தேர்வர்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் 644. என்ன தேர்வுன்னு பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வு நடைபெறுவது தொடர்பாக இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் யாரெல்லாம் வந்து நேர்முகத் தேர்வுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க என்பதை வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் டவுன்லோடு பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.